அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருப்பதை தொடர்ந்து 161 அடி உயரத்தில் முக்கோண வடிவிலான காவிக்கொடியை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றி வைத்தார். காவிக்கொடி 500 ஆண்டுகால போராட்டத்தின் அடையாளம் என்றும் ராமராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு ஒருநாள் பயணமாக சென்ற பிரதமர் மோடி RSS தலைவர் மோகன் பகவத்துடன் ராமர் கோயிலுக்கு சென்றார். பின்னர் கோயில் கருவறையில் உள்ள குழந்தை ராமர் சிலையை இருவரும் வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து வடமாநில கட்டிடக்கலைப்படி கட்டப்பட்ட ஷிகர் எனப்படும் 161 அடி உயர கோபுரத்தில் பிரதமர் மோடி காவி நிற கொடியை ஏற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி காவிக்கொடி 500 ஆண்டு கால போராட்டத்தின் அடையாளம் என்றும் இது வெறும் காவிக்கொடி அல்ல, ராமராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். मैं आदरपूर्वक कहता हूं, ये पल कंधे से कंधा मिलाने का है, ये पल गति बढ़ाने का है. हमें वो भारत बनाना है जो राम राज्य से प्रेरित हो. கோயிலுக்கு வந்து நேரில் வணங்க முடியாதவர்கள் தொலைதூரத்தில் இருந்து கோயில் கொடியை வணங்கினாலே நேரில் வணங்கியவர்களுக்கு கிடைக்கும் அதே புண்ணியம் கிடைக்கும் என்று நமது வேதங்கள் கூறுகின்றன என்றும் பிரதமர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.